வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்னைக்கு எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ஏபி பிரதர்ஸ் உடைய அக்வேரியம் ஷாப் போட்டர் கப்பி ஃபார்முக்கு தான் வந்திருக்கோம். ஆல்ரெடி உங்களுடைய ஃபார்ம் வீடியோ வந்து நம்ம சேனலில் போட்டிருக்கோம். அந்த ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் வேறு லெவலில் அப்டேட் பண்ணி அக்வேரியம் ஷாப்பு அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்ம் வந்து வச்சுருக்காங்க. ஸோ நம்ம கூட வந்து பார்த்தீங்கன்னா ஏபி பிரதர்ஸ் வந்து இருக்காங்க. ஏபி பிரதர்ஸ்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஏ வந்து பார்த்தீங்கன்னா அக்ஷய், பி வந்து பார்த்தீங்கன்னா பாலாஜி. ஸோ இவங்களுடைய ஷாப் நேம் வந்து பார்த்தீங்கன்னா ஏபி பிரதர்ஸ். ஸோ ஷாப் வந்து எங்கே லொக்கேட் ஆகி போகுது, கொஞ்சம் உள்ளே இருக்க மாதிரி இருக்குது. ஸோ நான் அட்ரஸ் கொஞ்சம் தெளிவாக சொல்லியிருக்கோம். நம்ம கடையோட லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா கடலூர் கம்மியம்பேட்டை மெயின் ரோட் அரிஸ்டோ பப்ளிக் ஸ்கூல் சரௌண்டிங்கில் தேவா டேஸ்டி கார்னர்னு சொல்லிட்டு ஒரு டீ கடை இருக்கும். அதுக்கு பின்புறமாக நம்ம கடை. அதேமாரி பார்த்தீங்கன்னா நம்ம கம்மியம்பேட்டை மெயின் ரோட்டில் இந்த வில்லேஜ் ரோஸ் மில்க் ஷாப்புன்னு சொல்லிட்டு அந்த கடை கொஞ்சம் ஃபேமஸான கடை. அந்த கடைக்கு பக்கத்தில் தான் நம்ம கடை அமைஞ்சிருக்கு. அந்த கடையும் தேவா டேஸ்டி கார்னர் அந்த ரெண்டுத்துக்கும் சென்டரில் ஒரு சந்து மாரி உள்ளே வரும். கார் ஷெட்லாம் நிற்கும், நிறையா கார் மெக்கானிக் ஷெட். அதுக்கிட்ட தான் நம்ம கடை லொக்கேட் ஆகிருக்கு. யாராவது வந்து கேட்டாலும் சொல்லுவாங்க. ப்ளஸ் இல்லைனாலும் இந்த ரெண்டு வில்லேஜ் ரோஸ் மில்க் ஷாப் கிட்ட வந்து நின்றாலும் சரி, இல்லை தேவா டேஸ்டி கார்னர் கிட்ட வந்து நின்றாலும் சரி, நீங்கள் வந்து எங்களுக்கு கால் பண்ண போது நாங்கள் உங்களை பிக்கப். ஸோ இவங்களுடைய ஃபார்முடைய ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரேர் வெரைட்டிஸ்லாம் வந்து இவங்க வச்சுருப்பாங்க. ரேர் ஸ்டெயின் அந்த மாதிரி கப்பீஸ்லாம், இம்போர்ட்டட் கப்பீஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இவங்கள்ட்ட அவைலபிளாக இருக்கும். ஸோ இந்த இப்போ வந்து நம்ம ஃபார்ம் மாதிரி பார்த்தோம், சின்ன இடத்துல வந்து வச்சுருந்தீங்க. இது எப்படி இவ்வளோ பெரிய ஷாப்பாக எப்படி மாறிச்சு? இது வந்து ஃபஸ்ட்டு நம்ம சின்ன ஒரு ஃபார்மில் தான் வச்சுருந்தோம். அதுக்கப்புறம் வந்து நம்மள்கிட்ட வந்து இப்போ எல்லாமே கஸ்டமர் தான் சொல்கிறாங்கன்னா, நீங்கள் எல்லாமே பண்ணுங்கள், நீங்கள் ஹோல்சேலில் கொடுக்குறீங்க, ஷாப்பில் போய் எடுத்தால் நம்மளுக்கு அதிகமாக வருது அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு ஷாப்லேயே நீங்களே வச்சுருந்தா பண்ணுங்க, இது வைங்க அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் நாங்களே போய் ஒரு பிளான் மாரி பண்ணி ஒரு இடத்துல செட் பண்ணி ஃபுல்லாக நம்ம ஷாப் மாரியே ஃபுல்லாக ஷாப் பண்ணிவிட்டு பின்னாடி வந்து ஃபார்ம் பண்ணுற மாதிரி ஃபார்ம் வச்சுட்டோம். ஃப்ரண்ட்டில் வந்து நம்மளுக்கு இப்போ ஷாப் இருக்குது, பின்னாடி வந்து ஃபார்ம் இருக்குது. இப்போ வந்து ஹோல்சேல் ப்ரைஸில் வந்து நம்ம ரீட்டெயிலே கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம். எல்லாமே நம்மள்கிட்ட எடுத்திங்கன்னா ஹோல்சேலில் எடுக்கிறதோட ரீட்டெயிலில் அதே ரேட்டை ரீட்டெயிலே நம்ம இப்போ கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம். இப்போ வந்து கொரியர் சர்வீஸ்லாம் இருக்கா? இருக்குது ப்ரோ. இப்போ நீங்கள் இன்றைக்கி ஆன்லைனில் மெசேஜ் பண்ணிக்கலாம், வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணிக்கலாம். நம்ம ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாக ஷிப்பிங் பண்ணி தருவோம். ஆல்ரெடி பண்ணியிருக்கோம். ஒரு 150-200 கஸ்டமருக்கு மேலே நம்மள்ட்ட சாட்டிஸ்ஃபேக்ஷனாக மீன் வாங்கியிருக்காங்க. இது வரைக்கும் எல்லாருக்குமே பெஸ்ட்டு ப்ரைஸில் பெஸ்ட் ஆஃபரில் தான் பண்ணி கொடுக்குறோம் எல்லாருக்கும். ரொம்ப தூரமான எந்த ஊருக்கு அமைச்சிருக்கீங்க? ரொம்ப தூரமான பெங்களூருக்கு அமைச்சிருக்கோம், சென்னைக்கு அமைச்சிருக்கோம், ராமேஸ்வரத்துக்கு அமைச்சிருக்கோம், ஒடிசாவுக்கும் அமைச்சிருக்கோம். அப்புறம் அந்த சைடில் பார்த்தீங்கன்னா ஹைதராபாத்துக்கு அமைச்சிருக்கோம். இப்போ தமிழ்நாடு தாண்டியுமே வந்து கொடுத்துருக்கீங்க? பண்ணி தரோம் ப்ரோ. அதுலேயும் இப்போ நம்ம கொரியர் இப்போ நம்ம அனுப்புகிறோன்னு வச்சுக்கோங்களேன், அதில் ஏதாவது ஒரு இஷ்யூ ஆச்சு, இப்போ அனுப்பும்போது மீன் அங்கே போகிற சர்வீஸ் ட்ராவலில் டெத் ஆகும், அந்தமாரி டேமேஜ் ஆனாலும் நம்ம வந்து அடுத்த நாள் ரீஃபண்ட் பண்ணிடுவோம். அப்படின்னா அதே ஃபிஷ்ஷை நம்ம மறுபடியும் அவங்களுக்கே அனுப்பலாம். அவங்களுக்கு விருப்பப்பட்ட இது கேட்கறதுக்கு. ஆமாம், எங்கள் சேஃப்டி. ஆனால் வந்து கொரியர் ஆஃபீஸ்லையோ இல்லை கிளைமேட் சேஞ்சினாலையோ அந்த ஊருக்கு போகும்போது அடாப்ட் ஆகலைன்னா வித்தின் வீடியோ எடுத்து எங்களுக்கு காமிச்சாங்கன்னா நாங்கள் ஒரு 1 டேஸில் நாங்கள் வந்து ரீஃபண்ட் பண்ணாலும் பண்ணுவோம். இல்லை உங்களுக்கு அதே ஃபிஷ் மறுபடியும் வேணுனாலும் நாங்கள் அமைச்சு தருவோம். இப்போ நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் வீடியோ பார்த்து வராங்கன்னா அவங்களுக்கு ஸ்பெஷல் ஆஃபர் ஏதாச்சும் இருக்கா? அவங்களுக்கு ஆஃபர்னு பார்த்தா உங்கள் சேனலில் பார்த்துட்டு வந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு பவுலும் ஒரு ஃபுல் மூன் பீட்டாவும் 150 நம்ம பண்ணி தரலாம். ப்ளஸ் அது கூட வந்து ஒரு பேர் மௌலி வந்து நாங்கள் ஃப்ரீயாகவே கொடுத்துட்றோம். அண்ணன் தம்பி வந்து போட்டி போட்டு ஆஃபர் கொடுக்குறாங்க. கண்டிப்பாக வந்து ஷாப்பை விசிட் பண்ணி பாருங்கள். இது மட்டும் ஆஃபர் இல்லை, இதுக்கு நம்ம கடையில் தினைக்குமே ஆஃபர் தான். இப்போ வந்து உங்கள் வீடியோ பார்த்து வரவங்களுக்காக நம்ம தரோம். ப்ளஸ் வந்து நம்மகிட்ட எல்லா மீனுமே ஆஃபர் ப்ரைஸில் ஆஃபர் ரேட்டில் தான் இருக்குது. பெஸ்ட் குவாலிட்டியாக பெஸ்ட் ரேட்டில் வந்து நீங்கள் வாங்கிட்டு வருஷம் ஃபுல்லாக வந்தாலும் ஆஃபர். ஆமாம், ஃபுல் டே ஆஃபர் தான், ஆல் டே ஆஃபர் தான். டிஃப்ரெண்ட்டாக டெய்லியும் நம்ம கடையில் ஒரு நாளைக்கு ஒரு ஆஃபர் போய்ட்டு தான் இருக்குது. அதுமாரி எந்த ஃபிஷ் கேட்டாலும் நாங்கள் எடுத்து தருவோம். இந்த மீன் எனக்கு வேணும், எங்கள்கிட்ட இல்லைனாலும் நீங்கள் கேட்டாலும் நாங்கள் அந்த ஃபிஷ்ஷை நாங்கள் எடுத்து தருவோம் வெளியிலேருந்து. எங்ககிட்ட வந்து கடை மட்டும் இல்லை, ஃபார்மும் நாங்கள் சேர்த்து பண்ணுறதுனால மீன் கடைக்காரங்களும் வந்து நம்மகிட்ட வாங்குறாங்க. உங்கள்கிட்ட எந்த மீன் இல்லையோ, எந்த மீன் வேணுமோ அதை நீங்கள் கேட்டிங்கன்னா நாங்கள் வந்து உங்களுக்கு டெலிவரி கொடுத்துருவோம். அக்வேரியம் ஷாப்புக்கும் ஹோல்சேல் பண்ணுறீங்களா? ஆமாம், நம்ம கடைக்காரங்களும் நம்மகிட்ட வந்து எடுத்துகிட்டு தான் இருக்காங்க. இருக்க கடலூர் மாவட்டத்தில் இருக்க லோக்கலாக இருக்க சின்ன சின்ன கடைக்காரங்க எல்லாரும் நம்மகிட்ட வந்து ஹோல்சேல் ரேட்டுக்கு எடுத்துகிட்டு போயிருக்காங்க. அதே ரேட்டுக்கு தான் நம்ம கடைக்கு வர ரீட்டைல் கஸ்டமருக்கும் நம்ம தந்துட்டுருக்கோம். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இவங்க ஷாப்பில் என்னென்ன வெரைட்டி ஃபிஷ்ஷஸ் இருக்குது, ஸோ அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்ம்லேயுமே கப்பி, இம்போர்ட்டட் கப்பி என்னென்ன வச்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து டீட்டெயிலாக வந்து பார்க்கலாம். ஃப்ரைஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டப்பில் வந்து போட்டு வச்சுருக்காங்க சின்ன சின்னதாக. ஸோ இந்த மாதிரி டப்பே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இருக்குது.
பேக் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ஃப்ரைஸ்லாம் வச்சுருக்காங்க. ஸோ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஆக்டிவாக ஓடிட்டுருக்கு. ஸோ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் எல்லாமே செம்ம ஆக்டிவாக நல்லாயிருக்கு. ப்ரோ இது என்னது ப்ரோ? இது கோலார் பேரட்டு. நம்மளே இதை எடுத்து ப்ரீட் பண்ணி ப்ரீடிங் செட்டப்பா? இது ப்ரீடிங் செட். இங்கே கூட எக்லேயே பண்ணி வச்சுருக்கு இது சைடு. ஆமாம் உள்ளே தெரியுது. சைடில் கூட நம்ம எக் வச்சுருக்கு. ஓகே ஓகே. இதில் அதோட ஃப்ரைஸ் இதெல்லாம் எக்கா ப்ரோ? ஆமாம் ப்ரோ. ஓகே ஓகே. நான் தூசின்னு நினச்சிட்டேன். இல்லை ப்ரோ அதோட எக். இதில் அதோட ஃப்ரைஸ் இது. ஆமாம் ஃப்ரைஸ் இதில் மெய்து சைஸ் சின்னதாக இருக்கும். ஆமாம் ஆமாம் உங்களுக்கு தெரியும் அங்கே மேயும். அதுலேயும் ஃப்ரைஸ் தான். இது நம்மளே ஓன் ப்ரீட் எடுத்து பண்ணுறது. சரி ஓகே ப்ரோ. இப்போ வந்து கப்பி வந்து என்னென்ன வெரைட்டி இருக்குது எல்லாமே வந்து பார்க்கலாம் ப்ரோ. ஓகே ப்ரோ இது என்ன வெரைட்டி ப்ரோ? ப்ரோ இது வந்து க்ரீன் எலிஃபண்ட் இயர். இது ப்ரைஸ் வந்து 400 வரும். இது நல்ல சைஸ் உள்ள நம்ம பேரண்ட். இது மோஸ்ட்லி ரேர் வெரைட்டி தான். எங்கேயும் கொஞ்சம் கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். நம்ம மற்றவங்களோட நம்ம ப்ரைஸ் கொஞ்சம் கம்மியாக தான் கொடுத்துட்ருக்கோம். எல்லாமே ஹோல்சேல் ரேட் தான் கொடுத்துட்ருக்கோம். ப்ரோ இது வந்து ஆல்பினோ சில்வரோட கொய். இதோட ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா அந்த கேப் வந்து மண்டையிலையும் பின்னாடி வாலில் வந்து அந்த ரெட் கலரில் இருக்கும். இது நல்லா அந்த கேப் ஸ்டெயின் வந்து நம்மள்ட்ட 100% இருக்கும். மற்ற ஸ்டாக்கோட நம்மள்ட்ட ஒரு 100%னா ஒரு 98% இருக்கும். அது நார்மலாக 1 to 2 நான் கேப் எப்பவுமே வரது தான். பட் ஆனால் நம்மள்ட்ட எப்பவுமே 100% கேப் வரும். என்ன ரேட் ப்ரோ கொடுக்குறீங்க? இது நம்ம வந்து 150 பண்ணி கொடுக்கலாம் ப்ரோ. இது வந்து ஆல்பினோ ட்ராகன் சொல்லுவாங்க. இது பேரை வந்து 150 பண்ணி தரலாம். இது வந்து நல்லா பெருசாக டெய்ல் இருக்கும். அதில் ஸ்னேக் மாரி லைட்டாக டாட்டாக ஃபின் அங்கங்கே அந்த மேலுக்கு வரும். இது வந்து ரெட் ட்ராகன் சொல்லுவாங்க. இது அந்த ஆல்பினோ ட்ராகன் மாரி. இது ஆனால் ஃபீமேல் வந்து ஆல்பினோவில் வராது. இது நார்மல் ஃபீமேல் மாரி வரும். இது ரெட் ட்ராகன். அதனால் இது ப்ரைஸ் வந்து 100 தான். இது வந்து பர்பிள் பெரி ட்ராகன் சொல்லுவாங்க. இது வந்து அது மேலே இருக்குது அந்த கலர் வந்து நல்லா பர்பிள் கலரில் ஆகும். நம்ம தண்ணியை விட்டு எடுத்தோடனே லைட்டாக கலர் மாறிடுச்சு. இன்னும் ஒரு 2-3 ஹவர்ஸ்க்கு அப்புறம் அந்த கலர் நல்லா திக்னஸ் ஆகும். அதனால் பர்பிள் பெரி ட்ராகன். இது ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா 100 தான். இது வந்து எமரால்டு க்ரீனு. இது நல்லா அந்த க்ரீன் கலரில் கிளிட்டர் அடித்த மாதிரி அது மேலே இருக்க ஃபேர்ட்லாம் வரும். இது வெயிலில் சன்லைட்லாம் பார்த்திங்கன்னா இன்னும் கலர் திக்னஸாக இருக்கும். இது வந்து பேர் வந்து 100 தான். இது வந்து ஜாப்பனீஸ் ப்ளூன்னுவாங்க. இதோட ப்ரைஸ் ரேட் பார்த்திங்கன்னா பேர் வந்து 150 வரும். இது வந்து பார்த்திங்கன்னா ஐவரி க்ரீன் சொல்லுவாங்க. இது வந்து மேல் நல்ல கலர் இன்னும் திக்னஸ் ஆகும். ஃபீமேலுக்கும் வாலில் கொஞ்சம் கலர் டாட்டாக வரும். இது இப்போ வந்து நியூ ஸ்டைன் தான். இது வந்து பேர் வந்து 200 வரும். இது என்ன ப்ரோ மேலோட ஃபீமேல் கொஞ்சம் கலர் அழகாக இருக்க மாதிரி தெரியுது. மேலுக்கும் ஒரு கலரு, இது ஃபீமேலுக்கும் கலர் நல்லா வரும். தண்ணியில் போட்ட எடுத்ததுனால இன்னும் கொஞ்சம் கலர் நம்மளுக்கு கம்மியாக இருக்க மாதிரி தெரியுது. ஓகே. ஆனால் மேலுக்கும் கலர் நல்லா வரும், ஃபீமேலுக்கும் நல்லா வரும். இப்போ வந்து நியூ ஸ்டைன் தான் இது. ஓகே. ஓ இது மேலே இது. ஆமாம். இது வந்து இம்பீரியல் ப்ளூ ட்ராகன் சொல்லுவாங்க. இது வந்து அந்த ட்ராகன் போல் ஃபின்லாம் இருக்கும். அப்படியே அந்த பார்த்திங்கன்னா நல்லா திக்னஸாக இருக்கும் அந்த ப்ளூ கலரு டாட்டா. இது வந்து நம்மள்ட்ட பேர் வந்து 100 தான் இப்போ ஸ்டாக் இருக்குது. இது வந்து இந்த ஆஃப் மூன் டைகர் சொல்லுவாங்க. இது அந்த டைகர் மாரி அங்கே இருக்கும்ல அந்த கலரில் அங்கே டைகர் மாரியே இருக்கும் பார்க்க. இதுவும் நம்ம தண்ணி விட்டு எடுத்தோடனே கொஞ்சம் கலர் சேஞ்சஸாக இருக்குது. ஒரு 2-3 ஹவர்ஸ்க்கு அப்புறம் கலர்ஸ் நல்லா இன்னும் நல்லா மஞ்சள் கலராக தெரியும் ஆரம்பிச்சு. ப்ரைஸ் வந்து இது வந்து 150 வரும் பேர். இது வந்து ஆல்பினோ சில்வரோடன்னு சொல்லுவாங்க. அந்த மேலே மட்டும் அந்த மண்டைக்கிட்ட மட்டும் அந்த ஆல்பினோ கலரில் வரும், இந்த சில்வர் கலரில். பின்னாடி வந்து ரெட் கலரில் வரும். இது வந்து ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 100 வரும். இது வந்து பிளாட்டினம் கோய் பிக் இயர்னு சொல்லுவாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா அந்த இயர் வந்து நல்லா இன்னும் பெருசாகும். இது சைஸ் வந்து கொஞ்சம் செமிடல் தான். இன்னும் போக பார்த்திங்கன்னா சைஸ் பெருசாகும். அது கேப் ஸ்டெபிலிட்டின்னு பார்த்தா ஒரு 98% இருக்கும். இது வந்து பேர் வந்து 100 தான். இது வந்து பார்த்திங்கன்னா டெல்டா பிங்க்குன்னு சொல்லுவாங்க.
வந்து இப்போ நம்ம தண்ணி விட்டு இதுவும் அதே தான். தண்ணி விட்டு எடுத்தோடனே அது கலர் கொஞ்சம் டல்லாக இருக்குது. இப்போது ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் கழிச்சு பார்த்தீங்கன்னா திக்னஸாக இருக்கும் நல்லா கலர் வந்து. இது வந்து இந்த சன்லைட்லாம் பார்த்தீங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். பிளான்ட் டேங்க்லாம் செட் பண்ணால் இது நல்லாயிருக்கும். இது வந்து ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 150 வரும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் பிளாக்கு ரிப்பன் ஸ்டெயின் சொல்லுவாங்க. இப்போ கொஞ்சம் இது நியூ ஸ்டெயின் தான். அந்த ரிப்பன் ஃபீமேலுக்கு பார்த்தீங்கன்னா ஃபுல் அந்த வால் நீட்டாக வரும் பாருங்க அந்த ஸ்டெயினு. இது கொஞ்சம் ரேர் தான் இப்போ. இது வந்து பேர் பார்த்தீங்கன்னா 250 வரும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஆல்பினோ கொயின்னு சொல்லுவாங்க. இதுவும் அந்த பிளாக்ல சொல்லியிருந்தால ரிப்பன் அதுமாரி இதுவும் ரிப்பன் ஸ்டெயின் தான். ஃபீமேலுக்கு வந்து ரிப்பன் வரும். இதுவும் நம்மள்ட்ட ஸ்டேபிள் தான் இப்போதைக்கு. இது வந்து பேர் வந்து 250 வரும். இது வந்து பார்த்திங்கன்னா சாண்டா கிளாஸ் சொல்லுவாங்க. இதுலேயும் லைட்டாக தண்ணியிலேருந்து எடுத்தோன்னே கலர் லைட்டாக சேஞ்ச் ஆகுது. இன்னும் நல்லா அந்த சாண்டா கிளாஸ் கலரில் இருக்கும். ரெட் கலரில் அப்படியே திக்காக இருக்கும். இது வந்து பேர் வந்து 100 தான். இது வந்து பார்த்திங்கன்னா ப்ளூ ஸ்னேக் ஸ்கின் கோப்ரான்னு சொல்லுவாங்க. இதோட டெய்ல் இன்னும் நல்லா பெருசு சைஸ் ஆகும். நம்மள்ட்ட வந்து இப்போ நார்மல் சைஸ் தான் இருக்குது. இன்னும் இது போக சைஸ் பெருசாகும். அந்த ஸ்னேக்ஸ் போல் இருக்கும். இதுவும் அந்த ஸ்னேக்கோட இது தான் அப்படியே அந்த பச்சை கலரில் டாட்டாக வரும். இதுவும் நல்லாயிருக்கும். இது வந்து பேர் வந்து பார்த்திங்கன்னா 100 தான். இது வந்து பார்த்திங்கன்னா மில்கி பிங்க்குன்னு சொல்லுவாங்க. இது வந்து அந்த பிங்க் கலரில் இருக்கும். இது பார்த்திங்கன்னா இது இப்போ நம்மள்ட்ட ஸ்டாக் அவைலபிளாக இருக்குது. இது வந்து பேர் பார்த்திங்கன்னா 150 வரும். இது வந்து பார்த்திங்கன்னா ஆல்பினோ ஸ்னேக் ஸ்கின் சொல்லுவாங்க. இது அந்த ஆல்பினோ ஸ்டெயினில் ஸ்னேக் ஸ்கின் கோப்ரா. இது வந்து பேர் பார்த்திங்கன்னா 100 தான். இது வந்து பார்த்திங்கன்னா பண்டோரஸ் ப்ளூ மொசைக்குன்னு சொல்லுவாங்க. இது பேர் வந்து 100 தான். இதுவும் அந்த ஒயிட் கலரில் நல்லா டாட்டாக லைட்ஸில் எல்லோ ஷேட் மட்டும் வரும் அதில். இது பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா ஆல்பினோ டாப்பஸ்ட் ப்ளூன்னு சொல்லுவாங்க. இது வந்து இப்போ ரேர் ஸ்டெயின் தான். இதுலேயே ரிப்பன் தான். இது பேர் வந்து பார்த்திங்கன்னா 600 வரும். இந்த பிளான்ட் டேக் செட் பண்ணுறதுலாம் அதுக்கெலாம் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இது கொஞ்சம் ரேர் ஸ்டெயின் தான், நல்லாயிருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா எல்லோ பாலிஸ்ட்டு. இது வந்து பேர் 100. நல்லா அந்த லைட்டில் பார்த்திங்கன்னா எல்லோ ஷேட் வந்து இன்னும் நல்லா திக்னஸாக இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் கோல்டுன்னு சொல்லுவாங்களே அந்த ஸ்டெயினு. இது இப்போ தண்ணி விட்டு எடுத்தோன்னே இதுவும் கொஞ்சம் அப்படி தான் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா இந்த இன்னும் கொஞ்சம் கோல்டு திக்னஸ் வரும். இப்போதைக்கு தண்ணினால நம்ம வாட்டரை எடுத்து இருக்கிறதுனால ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குல்ல, அதனால் அந்த கலர் வந்து அடிக்கடி மாறிடும். இப்போ நம்ம ஒரு 2 மணி நேரத்தில் அப்படி பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். இது வந்து பேர் வந்து பார்த்திங்கன்னா 100 தான். இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீலங்கன் ஒயிட்டுன்னு சொல்லுவாங்க. இது நல்லா ஒயிட் கலரில் இருக்கும். இதுவும் டாப் வியூவில் பார்த்தா இன்னும் நல்லாயிருக்கும். இது வந்து பேர் வந்து பார்த்திங்கன்னா 120 வரும். இதில் நல்ல குவான்டிட்டி நம்ம நல்ல கலரில் நம்மள்ட்ட இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா டெக்ஸிடோ கோயின்னு சொல்லுவாங்க. இதுவும் ரிப்பன் ஸ்டெயின் தான். பட் ஆனால் இதில் இப்போ ரிப்பன் எதுவும் இல்லை, அங்கே இருக்குது. நான் எடுக்கல அதுலேருந்து பேரண்ட்லேருந்து. இதுவும் ரிப்பன் ஸ்டெயின் தான். இதில் ரிப்பனும் வரும், நான் ரிப்பனும் வரும். இந்த ஸ்டெயினில் கேப் ஸ்டெபிலிட்டி வந்து 99% கேப் ஸ்டெபிலிட்டி இருக்கும். இது வந்து பேர் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 100 தான். இது வந்து பார்த்திங்கன்னா பிளாக் ஐ கொயின்னுவாங்க. இது இந்த ஆல்பினோ கொய் மாரி. இதில் பிளாக் ஐ கொய். இதுக்கு கண் வந்து பார்த்திங்கன்னா நார்மல் ஹை தான், பிளாக் கலரில் இருக்கும். இது வந்து நல்லாயிருக்கும். டெத் ரேஷியோலாம் இதில் கம்மியாக தான் இருக்கும். இது வந்து பேர் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 100 தான். ப்ரோ எடுத்தோடனே அரௌனா வச்சுருக்கீங்க. இது என்ன சைஸ் ப்ரோ? இது வந்து 8 இன்ச்சு வரும் ப்ரோ. இது நல்ல சைஸில் இருக்குது நம்மள்ட்ட. இப்போ ஷாப்பில் தான் இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா இது சில்வர் அரௌனா. நிறைய பேருடைய ஃபேவரட் ஃபிஷ் இது. ஆமாம் ப்ரோ. வாஸ்து மீன் சொல்லுவாங்களே அந்த மீன் தான். ஓகே, நல்ல சைஸில் இருக்குது நம்மள்ட்ட. இப்போ அது பார்த்தீங்கனாலே தெரியும். சூப்பராக குவாலிட்டி, நல்ல குவாலிட்டி. இதெல்லாம் என்ன ப்ரோ ஃபுட்டா? அதுக்கு ஃபீட் பண்ணுறது நம்ம. ஓகே, அது ஃபுட் எடுத்தாலும் எடுக்கும். ப்ளஸ் இது கொடுத்தா லைவ் ஃபீடு கொஞ்சம் கொடுத்தா நல்லாயிருக்கும். இது ஓகே. நம்ம ஷாப்பில் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பேரண்ட் சைஸில் ஆஸ்கர் ஃபிஷ் வந்துட்டு அவைலபிள் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா பேர் தான். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நீங்களே பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு எக்லே பண்ணியிருக்கு டவுனில். இதுமாரி இது மட்டும் இல்லைன்னு நம்ம ஃபார்மில் நிறையா இருக்குது. இந்த சைஸ்லேயே உங்களுக்கு வேணும்னா கூட ரெகுலராக நீங்கள் கேட்டிங்கன்னா கூட ஷிப்மெண்ட்டும் பண்ணி கொடுத்துடலாம். இல்லை நேராக வந்து பிக்கப் எடுத்தாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். நம்ம முன்னாடி பார்த்த ஆஸ்கரோட இது வந்து சின்ன சைஸ் ஆஸ்கர். இதில் வந்து நம்மகிட்ட லெமன் ஆஸ்கர், ரெட் சில்லி ஆஸ்கர், பிளாக் ஆஸ்கர் எல்லாமே நம்மள்ட்ட அவைலபிள் இருக்குது. அல்பினோ ஆஸ்கரும் நம்மள்ட்ட இருக்குது. பின்னாடி ஃபார்மில் இருக்குது. எந்த வெரைட்டி கேட்டாலும் நம்மகிட்ட அவைலபிளாக இருக்குது. ஆஸ்கரில் நீங்கள் கேட்டிங்கன்னா ரெடியாக அந்த இடத்துல போய்ட்டு இருக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா அலிகேட்டர் இருக்குன்னு சொல்லுவாங்க. இதுவும் எல்லாரோட ஃபேவரட் ஃபிஷ் தான். இந்த முதல்ல மாரி இருக்க சொல்லுவாங்கள்ல அந்தமாரி இதுவும் நம்மள்ட்ட ஷாப்பில் இப்போ அவைலபிளாக இருக்குது. சைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 3 இன்ச்சு to 4 இன்ச்சு இருக்கும். நல்லா
இது வந்து பார்த்திங்கன்னா ஜுவல் ஃபிஷ்னு சொல்லுவாங்க. இது அதோட இடத்துக்கு ஏற்ற மாரி கலரை மாற்றிக்கும். இப்போ ஒரு நம்ம டிஸ்டர்ப் பண்ணாமல் எதுவும் பண்ணால் ஃபுல்லாக ரெட்டாக மாறும். இப்போ நம்ம தண்ணி மாற்றிருக்கிறதுனால இது வந்து கலர் வந்து லைட்டாக ரெட்டாக தெரியுது உங்களுக்கு. இது இன்னும் போக அதுக்கு அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி கலர் மாற்றிக்கும் நல்லா. இது வந்து பார்த்தீங்கன்னா பேரட்டுன்னு சொல்லுவாங்க. இதில் நிறைய பேரட் இருக்குது. இப்போ நம்ம கடல ஷாப்பில் வந்து எடுத்துகிட்டு போயிட்டாங்க. இப்போதைக்கு நம்ம கிட்ட எல்லோ பேரட் மட்டும் இருக்குது. இப்போ எந்த பேரட்டாக இருந்தாலும் நம்ம ஸ்டாக் எடுத்து தருவோம். இதுவும் நல்லா சைஸ் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குது, குவாலிட்டியும் நல்லாயிருக்கும். இது என்ன ப்ரோ? இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த லாப்ஸ்டர்னு சொல்லுவாங்க, அந்த எறான்னு சொல்லுவாங்கள்ல அதுமாரி. இதுவும் நல்லாயிருக்கும் நம்மள்கிட்ட. இதுலேயும் எந்த கலர் கேட்டாலும் நம்ம எடுத்து தருவோம். எவ்வளோ குவான்டிட்டி எவ்வளோ ஸ்டாக் இருந்தாலும் நம்ம எடுத்து தருவோம். இது வந்து பார்த்திங்கன்னா இந்த பஃபர் ஃபிஷ்ஷு. இது வந்து கையிலேருந்து தண்ணியிலேருந்து எடுத்தால் கையில் பார்த்தீங்கன்னா அந்த உப்பும் இல்லை பெருசாக இந்த கடலில் பலூன் மாதிரி பலூன் மாரி இந்த கடலில் கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க நிறையா. இது கூட நம்மள்ட்ட இப்போ ஸ்டாக் அவைலபிளாக தான் இருக்குது. நல்ல குவான்டிட்டி நல்ல சைஸில் இருக்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் ஆயிடுச்சு. நம்ம தண்ணியிலேருந்து எடுக்கும்போது வந்து அந்த பஃப்னு ஊதிடும். அதுக்கப்புறம் நம்ம தண்ணியிலே போட்டால் அது நார்மல் ஆகிடும். ஓகே. இது வந்து பார்த்தீங்கன்னா கப்பீஸு. இதுலேயே நம்மள்ட்ட மிக்சர் கப்பீஸ் சொல்லுவாங்க. இதில் நம்ம பார்த்தீங்கன்னா ப்ரீடிங் சைஸில் இருக்குது ஃபுல்லாகவே. மேலும் பார்த்தீங்கன்னா நல்லா இம்போர்ட்டட் கப்பீஸ் மாரி மேலும் நல்லா சைஸில் இருக்குது. கலரும் பார்த்தீங்கன்னா டெய்லும் பார்த்தீங்கன்னா நல்லா குவாலிட்டியாக இருக்கும். ஹெல்த்தியாக தான் இருக்குது மீன் எல்லாமே. இது வந்து பார்த்தீங்கன்னா க்ரீன் டைகர் பார்ப்பு. இதுவும் நல்லாயிருக்கும். நம்மள்ட்ட பிக் சைஸில் இப்போ இது அவைலபிளாக இருக்குது. இது வந்து பிக் ஏஞ்சல். இப்போ ஸ்டாக் பிக்கு ஸ்மால் ரெண்டுமே இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு ஸ்டாக் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. நம்ம அடுத்த இதில் ஏற்றிடுவோம். அது பார்த்தீங்கன்னா டேங்க் கிளீனரும் இருக்குது நம்மள்ட்ட அவைலபிளாக. இது அடுத்த சைஸ் வந்து ஏஞ்சல் சின்ன சைஸு. இதுவும் இப்போ நம்மள்ட்ட ஸ்டாக் அவைலபிளாக இருக்குது. இது சின்ன சைஸும் நம்மள்ட்ட இருக்குது. பெரியவங்களுக்கு பெரிய சைஸ் கேட்டாலும் நம்மள்ட்ட இப்போ அவைலபிளாக இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பாட்டட் கேட் ஃபிஷ்ஷு. அது மேலே இருக்க வந்து பார்த்தீங்கன்னா டாட்டாக அங்கங்கே உங்களுக்கு தெரியுதுல்ல, அதான் ஸ்பாட்டட் கேட் ஃபிஷ்ஷுன்னு சொல்லுவாங்க. இதுவும் நல்லாயிருக்கு. நம்மள்ட்ட சைஸும் நல்லா பெரிய சைஸில் இருக்குது இப்போதைக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா பலூன் மௌலி. இதுவும் நல்ல சைஸில் இருக்குது. இப்போதைக்கு நம்மள்ட்ட இது நிறைய ஸ்டாக் அவைலபிளாக இருக்குது. எவ்வளோ கேட்டாலும் எடுத்து தரலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா பாண்டாமாலி. இது வந்து அந்த கோல்டும் பிளாக்கும் சேர்ந்த மாரி வரும். இதுவும் நல்லாயிருக்கும் பார்க்க. இது வந்து பார்த்தீங்கன்னா கலர் விடோன்னு சொல்லுவாங்க. இது நம்மள்ட்ட ஸ்டாக் எவ்வளோ கேட்டாலும் எடுத்து தரலாம். இதுவும் நல்லாயிருக்கும், நல்ல குவான்டிட்டியில் இருக்குது. எந்த கலர் கேட்டாலும் நம்ம தரலாம். இது பார்த்தீங்கன்னா நம்மள்ட்ட இப்போ இது ஆஃபர் ப்ரைஸ் மாரி வந்து இது வந்து 6 பீஸ் வந்து 100 ரூபாய்க்கு நம்ம பண்ணித்தரோம். ஃபஸ்ட்டு வர 100 கஸ்டமருக்கு ஆஃபர் மாரி பண்ணித்தரோம். 6 பீஸ் வந்து 100 ரூபா. இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பிளான்ட் டேங்க் மாதிரி சும்மா செட்டப் போட்டிருக்கோம். சும்மா ஒரு டிஸ்பிளே டேங்க் மாரி. இதில் பிளான்ட்ஸு, புத்தரு, பிளாட்டிஸு, அப்புறம் வந்து இம்போர்ட்டட் கப்பீஸில் நான் கொஞ்சம் ஸ்டெயின்ஸ் மேல்ஸ் மட்டும். அப்புறம் பார்த்திங்கன்னா ஜீப்ரா இருக்குது. அப்புறம் நியான் டெட்ரான்னு சொல்லிட்டு இருக்குது சின்னது. அது இப்போ ஸ்டாக்கு இப்போ அடுத்த இதில் ஏற்றிடலாம். நம்ம லைவ் பிளான்ஸும் நம்ம கம்மியான ப்ரைஸுக்கே தருவோம். எந்த பிளான்ட் கேட்டாலும் அதுமாரி எடுத்து வருவோம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப்ரிக்கன் சிச்சிலெட்டுன்னுவாங்க. இதுலேயும் நல்ல சைஸில் நம்மள்ட்ட இப்போதைக்கு ஸ்டாக் அவைலபிளாக இருக்குது. இதுலேயும் நிறைய சிச்சிலெட்டில் நிறைய வெரைட்டி இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மள்ட்ட எல்லோவும் அந்த ப்ளூவும் இருக்குது. இது அந்த கலருக்கு ஏற்ற மாதிரி இதுவும் மாற்றிக்கும். நல்ல கலர் டார்க்காகும் இன்னும் போக. இதுவும் நல்லாயிருக்கும் பார்க்க. இது வந்து பார்த்தீங்கன்னா இம்போர்ட்டட் கொய் இதில் இருக்குது. இதில் இம்போர்ட்டட் கோயினா இந்த ஒயிட்டில் இருக்க ஒயிட்டு கோல்டு அதெல்லாம் இருக்குல்ல, அதில் வந்து ஜாப்பனீஸ் கோயின்னுவாங்க. அந்தமாரி லைனேஜ் கொய். நார்மலும் இருக்குது. நார்மலும் நம்ம கேட்டாலும் எடுத்து வருவோம். இது வந்து பார்த்திங்கன்னா எஸ்கே கோல்டு. இதுவும் நம்மள்ட்ட நம்ம ஆஃபர் ப்ரைஸில் தான் கம்மியாக தான் பண்ணிகிட்ருக்கோம். இதுவும் நல்ல சைஸில் இருக்குது நம்மள்ட்ட இப்போ ஸ்டாக்கு. இது பார்த்திங்கன்னா மௌலி. இதுலேயே 3 மௌலி வெரைட்டி இருக்குது. இது ஒரு மீடியம் சைஸ் மௌலி.
இதுக்கு அடுத்த சைஸ் பார்த்தீங்கன்னா ஃபீடிங் மோலின்னு சொல்லுவாங்க. இதுவும் நம்மள்ட்ட இப்போ அவைலபிளாக இருக்குது இதுலேயும். அதுக்கப்புறம் அந்த சைஸ்க்கு அப்புறம் இதில் வந்து அதுக்கும் மேலே இருக்க சைஸு, இதுக்கும் மேலே ப்ரீடிங் மோலி நம்மள்ட்ட ஒரு பேர் இருக்குது. அதுவும் நாங்கள் சேல்ஸுக்கு அவைலபிளாக இருக்குது. அப்புறம் இது வந்து இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஃபைட்டர் ஃபீமேலு, ஃபுல்லாக எக் லோடல் தான் இருக்குது. இது நல்ல சைஸில் இருக்குது. இந்த சைஸுக்கு ஃபீமேல் கிடைக்கிறது கொஞ்சம் ரேர் தான். இப்போ நம்மள்ட்ட நம்ம ஷாப்பில் இப்போ அவைலபிளாக இருக்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபைட்டர் பார்க்க வந்திருக்கோம். இதில் வந்து நம்மள்ட்ட என்னென்ன ஸ்டாக் இப்போ கடையில் ஷாப்பில் அவைலபிளாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபுல் மூனு, க்ரௌன் டெய்லு, அப்புறம் வந்து இந்தியன் பீட்டா சொல்லி அவைலபிளாக இருக்குது. இது எல்லாமே நல்ல சைஸில் இருக்குது, நல்ல குவாலிட்டியில் இருக்குது. எந்த கலர் எல்லா கலர்லையும் நம்மள்ட்ட இப்போ அவைலபிளாக இருக்குது. பிளாக்ல கொண்டும் நம்மள்ட்ட அவைலபிளாக இருக்குது. அது வீடியோவில் பார்க்கலாம். பிளக்கார்ட்லேயும் இப்போ பார்த்தீங்கன்னா பிளக்கார்டு ஃபீமேல். ரவுண்ட் டெய்லி பிளாக் கலர் இது. ஓகே, இப்போ ஃபிஷ்ஷெல்லாம் பார்த்துனோம். ஆக்சசரிஸ் பார்த்துடலாம். இப்போ டேங்க் பார்த்தீங்கன்னா நம்மள்ட்ட இப்போ எல்லா சைஸுமே நம்மள்ட்ட டேங்க் அவைலபிளாக இருக்குது. இம்போர்ட்டட் டேங்க்கு, மோல்டிங் டேங்க்கு, எந்த சைஸில் டேங்க் கேட்டாலும் நம்ம செஞ்சு தருவோம். எல்லா சைஸ்லையும் நம்மள்ட்ட அவைலபிளாக இருக்குது. எது கேட்டாலும் நம்ம எடுத்து தருவோம். எந்த சைஸில் நம்மள்ட்ட இது கேட்டாலும் நம்மள்ட்ட இருக்குது. பவுலும் அதுமாரி எல்லா சைஸ்லேயும் பவுல் நம்மள்ட்ட இருக்குது. எது வேணுமோ நம்ம எடுத்து தரலாம். ஃபுட்டு பார்த்தீங்கன்னா நம்மள்ட்ட ராயல் இருக்குது, ராயல் பீட்டா இருக்குது, ராயல் கப்பி இருக்குது. இப்போ சின்ன பசங்களுக்கு ஏற்ற மாதிரி சின்ன பசங்களுக்கு ஏற்ற மாதிரி நம்மளுக்கு ஃபுட்டு இருக்குது கம்மி ரேட்டில். அதுமாரி சாம்பியன் இருக்குது, சாம்பியன் ஃபைட்டரில் சாம்பியன் இருக்குது, ஆப்டிமம் பேலட்ஸ் இருக்குது. அக்சசரிஸும் நம்மள்ட்ட இப்போ எல்லாமே அவைலபிளாக இருக்குது. மீனுக்கு எதாவது மெடிசன் போடணுனாலும் நம்ம மெடிசனுக்கு அந்த ஃபிஷ்ஷுக்கு ஏற்ற மாதிரி என்ன மெடிசன் போடணுமோ, இப்போ அந்த ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கா ஸ்ட்ரெஸ்ஸுக்கு என்ன மெடிசன் போடணுமோ அந்த மெடிசன் நம்மள்ட்ட இருக்குது. எல்லாமே நம்மள்ட்ட இருக்குது. செடி பிளான்ஸ் இருக்குது, பவுல் இருக்குது, வால் பவுல் இருக்குது, உள்ளே வைக்கிற பெரிய ட்ரீ இருக்குது. அப்படியே அந்த சைடில் வந்தீங்கன்னா லைட் இருக்குது. ஃபில்ட்ரு செட்டப்பு, மீன் டேங்க் க்ளீன் பண்ணாமல் அழுக்காமல் இருக்கிறதுக்கு ஃபில்டர் செட்டப்பு, மோட்டர் எல்லாமே நம்மள்ட்ட இப்போதைக்கு அக்சசரிஸ் அவைலபிளாக இருக்குது. இப்போ நம்மள்ட்ட எதுவும் இல்லைன்னா நம்ம உடனே அதை 2 நாளில் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவோம், 2 டேஸ்லேயே. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மோட்டரில் செட் பண்ணிங்கன்னா பபுள்ஸ் வந்து இந்த ஓட்டையில் மேலே சருன்னு வரும் ஃபுல்லாக. இது பார்த்தீங்கன்னா இந்த சுற்றி இந்த ரவுண்ட் இது பார்த்தீங்கன்னா இது சுற்றி அந்த ரவுண்டில் அப்படியே வரும். அந்த மோட்டர் நார்மலாக அந்த ஸ்டோன் வைக்கிறதுக்கு பதில் இது வச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் டேங்க் டிசைனாக இருக்கும், பார்க்க அழகாக இருக்கும். இந்த சைடில் வந்து பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா ஏர் ஃபில்ட்ரு, இது பார்த்தீங்கன்னா ஆங்கான் ஃபில்ட்ரு, இது வந்து ஸ்பாஞ்ச் ஃபில்ட்ரு இருக்குது நம்மள்ட்ட. டாப் ஃபில்டரும் நம்மள்ட்ட அவைலபிளாக இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா மினி டேங்க் கூட நம்மள்ட்ட அவைலபிளாக இருக்குது. இது உள்ள சின்ன டேங்க் மோல்டிங்கில் இருக்க மாதிரி கூட நம்மள்ட்ட அவைலபிளாக இருக்குது. அக்சசரிஸு ஃபிஷ்க்கு தேவை எல்லாமே நம்மள்ட்ட இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எதாவது ஃபில்ட்ரு ரிப்பேர் ஆனால் கூட நம்ம ரெடி பண்ணி கூட கொடுத்துருவோம். கீழே பார்த்தீங்கன்னா ஸ்பாஞ்சி, ஃபில்ட்ருக்கு தேவையான ஸ்பாஞ்சி, சிராமிக் ரிங்கு, இது பார்த்தீங்கன்னா சிஃபான்னு சொல்லிட்டு அந்த அழுக்கெலாம் எதாவது இருந்தால் நம்ம உள்ளே இருந்து அப்படியே கம் பண்ணி இழுத்துக்கலாம். இதுக்கப்புறம் இந்த டாப் ஃபில்டருக்கான தேவையான ஸ்பாஞ்சி, அதுக்கு ஃபில்டருக்கு தேவையான செட்டப் ஃபுல்லாக நம்மள்ட்ட அவைலபிளாகவே இருக்குது. அதுக்கு தேவையான செராமிக் ரிங்கு, அதில் வைக்கிற அந்த ஸ்டோனு, நம்ம கலர் டேங்கில் போகிற கலர் ஸ்டோன் எல்லாமே நம்மள்ட்ட இப்போதைக்கு அவைலபிளாக இருக்குது. இப்போல்ட்ட நம்மள்ட்ட எதாவது ஸ்டாக் இல்லைனா கூட நீங்கள் கேட்குறது எதாவது இல்லைனா கூட வித்தின் ஒரு 1 டேயில் நம்ம அதை ரெடி பண்ணி கொடுத்துருவோம் கண்டிப்பாக. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்கன்னு சொல்லி நினைக்கிறேன். எக்கச்சக்கமான வெரைட்டிஸ், ரேர் வெரைட்டிஸ் அது மாதிரி எல்லாமே வந்து வச்சுருக்காங்க. உங்களுக்கு ஏதாச்சும் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா ஷாப்புடைய லொக்கேஷன் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இல்லை வெளியிலேருந்து ஆர்டர் பண்ணணுன்னா கூட அவங்களுடைய கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் கொடுக்குறேன். டிஸ்கிரிப்ஷனில் அவங்களுடைய கான்டாக்ட் டீட்டெயில்ஸ், ஷாப்புடைய லொக்கேஷன் எல்லாமே வந்து நான் கொடுக்குறேன். யாருக்காச்சும் வேணும்னா ஆர்டர் பண்ணிக்கோங்க. தமிழ்நாடு ஃபுல்லாக டெலிவரி கொடுக்குறாங்க. தமிழ்நாடு தாண்டியுமே இந்தியா ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா டெலிவரி கொடுத்துட்ருக்காங்க. சேஃபான டெலிவரி. உங்களுக்கு டெலிவரியில் ஏதாச்சும் ப்ராப்ளம் ஆச்சுன்னா கூட இவங்களே வந்து பார்த்திங்கன்னா ரீஃபண்டும் பண்ணி தராங்க. இல்லைனா அதே ஃபிஷ் கேட்டிங்கனாலும் உங்களுக்கு வந்து போட்டு விட்டுருவாங்க. ஸோ முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா இவங்க ஹோல்சேல் வந்து பண்ணிகிட்ருக்காங்க. ஹோல்சேல் ரேட்டுக்கே வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப கம்மியாக வந்து பார்த்திங்கன்னா ரீட்டைல் கஸ்டமருக்குமே வந்து கொடுத்துருக்காங்க. ஏன்னா இவங்க ஃபார்ம் வச்சுருக்கிறதுனால நிறைய கடலூர் ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா ஹோல்சேல் நிறைய அக்வாரியம் ஷாப்புக்கு வந்து பார்த்திங்கன்னா வாங்கிட்டு இருக்காங்க. உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா கான்டாக்ட் நம்பரை எல்லாமே வந்து கொடுக்குறேன். வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள்.
இல்லை நேரில் வர முடிஞ்சவங்க நேரில் வந்து விசிட் பண்ணி பாருங்கள். ஏன்னா இது ஃபார்ம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா வந்து சூப்பராக செட்டப் பண்ணி வச்சுருக்காங்க. பார்ட் 1 வீடியோ பார்த்தீங்கன்னாலே தெரியும், அங்கே இருந்ததுக்கும் இங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டிஃப்ரென்ஸ் இருக்குது. நல்லா சூப்பராக வந்து பார்த்திங்கன்னா பெரிய செட்டப் வச்சுருக்காங்க. கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா விசிட் பண்ணி பார்த்துட்டு பர்ச்சேஸ் பண்ணிட்டு போங்க. ஏன்னா நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா ஷாப்புக்கு வர்றவங்களுக்கு மௌலி ஃபீஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. அந்தமாரி ஆஃபர்லாம் இருக்குது. 365 டேஸுமே வந்து பார்த்திங்கன்னா ஆஃபர் போயிட்டே தான் இருக்கும் இந்த ஷாப்பில், ஏதாச்சும் ஒரு ஆஃபர். ஸோ இப்போ கூட பார்த்திங்கன்னா நம்ம வீடியோ எடுத்துகிட்டு இருக்கும்போது இந்த லெட்டராக வந்து பார்த்திங்கன்னா ஆஃபர் கொடுத்துருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி எக்கச்சக்கமான ஆஃபர் இருக்குது. ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து வெயிட் பண்ணி பார்க்கும்போது கஸ்டமர் நிறைய பேர் வாங்கிட்டு போயிட்டு தான் இருந்தாங்க. கம்மியான ரேட்டு கொடுத்துட்ருக்காங்க. நிறைய கஸ்டமர் வந்து பார்த்திங்கன்னா சாட்டிஸ்ஃபேக்ஷனாக நல்லா ஹாப்பியாக வந்து ஃபிஷ்லாம் வாங்கிட்டு போயிட்டு தான் இருக்காங்க. நான் வந்து வெயிட் பண்ணி பார்க்கும்போது நல்லா நோட் பண்ணேன். ஸோ கடலூர்லேயே வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு பெரிய ஷாப்பாக வச்சுருக்காங்க. வந்து விசிட் பண்ணி பாருங்கள், பெஸ்ட் ப்ரைஸில் வந்து வாங்கிட்டு போங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் நம்ம சேனல் பேர் சொல்லி மறக்காமல் அந்த ஆஃபர் வந்து கண்டிப்பாக எல்லாருமே வந்து யூஸ் பண்ணிக்கணும். 365 டேஸ்மே வந்து பார்த்திங்கன்னா ஏதாச்சும் ஒரு ஆஃபர் கொடுத்துட்டே தான் இருப்பாங்க. மறக்காமல் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணுறேன்.